வணக்கம். காந்தப் புலத்தில் பொருட்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பொறுத்து அவற்றை நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். எல்லா பொருட்களும் காந்தத்தால் ஈர்க்கப்படுவதில்லை. இதன் பின்னணியில் உள்ள அறிவியலை இந்த வீடியோவில் விரிவாகப் பார்ப்போம். பொருட்களின் காந்தத் தன்மை அணுக்களுக்குள் இருக்கும் எலக்ட்ரான்களின் இயக்கத்தை பொறுத்தது. எலக்ட்ரான்கள் தற்சுழற்சி மற்றும் சுற்றுப்பாதை இயக்கம் மூலம் சிறிய காந்தங்களாக செயல்படுகின்றன. இதுவே காந்தத்தன்மைக்கு அடிப்படை காரணமாகும். முக்கியமாக டயா காந்தம், பாரா காந்தம் மற்றும் ஃபெரோ காந்தம் என 3 வகைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் காந்தப்புலத்திற்கு வெவ்வேறு விதமான எதிர்வினைகளை தருகின்றன. அவற்றை ஒவ்வொன்றாக இப்போது ஆராய்வோம். முதலில் டயா காந்தப் பொருட்கள். இவை காந்தப்புலத்தால் லேசாக விலக்கப்படுகின்றன. வெளிப்புற காந்தப்புலத்திற்கு எதிர் திசையில் ஒரு பலவீனமான காந்தப்புலத்தை இவை உருவாக்குகின்றன. இதற்கு தாமிரம் மற்றும் நீர் சிறந்த உதாரணங்கள். டயா காந்தப் பொருட்களில் எலக்ட்ரான்கள் இணையாக இருப்பதால் அவற்றின் காந்தத் தன்மை ஒன்றையொன்று ரத்து செய்துவிடுகிறது. இதனால் வெளிப்புற புலம் இல்லாதபோது இவற்றுக்கு தனிப்பட்ட காந்தத்தன்மை இருப்பதில்லை. அடுத்தது பாரா காந்தப் பொருட்கள். இவை காந்தப் புலத்தால் லேசாக ஈர்க்கப்படுகின்றன. அணுக்களின் காந்த திருப்புத்திறன் வெளிப்புற புலத்தின் திசையிலேயே மிக மென்மையாக அமைகிறது. அலுமினியம் மற்றும் ஆக்சிஜன் இதற்கு உதாரணங்கள். இதில் தனித்த எலக்ட்ரான்கள் இருக்கும். சாதாரண நிலையில் இவை வெவ்வேறு திசைகளில் இருப்பதால் காந்தத்தன்மை தெரியாது. ஆனால் காந்தப்புலம் கொடுக்கப்படும் போது அவை வரிசையாக அமைந்து ஈர்ப்பை உண்டாக்குகின்றன. மூன்றாவது வகை ஃபெரோ காந்தப் பொருட்கள். இவை காந்தப்புலத்தால் மிகவும் வலிமையாக ஈர்க்கப்படுகின்றன. இரும்பு போன்ற உலோகங்கள் இவ்வகையைச் சேர்ந்தவை. இவை நிரந்தர காந்தங்களாக மாறக்கூடிய தன்மை கொண்டவை. ஃபெரோ காந்தப் பொருட்களில் டொமைன்கள் எனப்படும் சிறிய பகுதிகள் உள்ளன. ஒரு டொமைனுக்குள் உள்ள அனைத்து அணுக்களும் ஒரே திசையில் செயல்படுவதால் இவற்றுக்கு அதிகப்படியான காந்த சக்தி கிடைக்கிறது. வெப்பநிலை அதிகரிக்கும்போது இந்த காந்தத் தன்மை குறையும். ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் ஃபெரோ காந்தப் பொருள் பாரா காந்தமாக மாறும். இந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்தை பார்ப்போம். பிஸ்மத் எனும் உலோகத்தை ஒரு பலமான காந்தத்திற்கு அருகில் வைத்தால் அது லேசாக விலகிச் செல்லும். இது ஒரு டயா காந்த பொருள் என்பதற்குச் சான்றாகும். திரவ ஆக்சிஜனை இரு காந்த துருவங்களுக்கு இடையில் ஊற்றினால் அது காந்த புலத்தால் ஈர்க்கப்பட்டு அங்கேயே தங்கும். இது பாரா காந்தத் தன்மையை குறிக்கும் ஒரு சுவாரஸ்யமான சோதனை. இரும்பு ஆணியை ஒரு காந்தத்தால் தேய்க்கும் போது அதன் டொமைன்கள் வரிசையாகி அதுவும் ஒரு காந்தமாக மாறுகிறது. இது ஃபெரோ காந்தப் பொருட்களின் தனிச்சிறப்பு. இந்த அட்டவணையை பாருங்கள். டயா காந்தங்களுக்கு காந்த ஏற்புத்திறன் எதிர்மறையாக இருக்கும். பாரா காந்தங்களுக்கு சிறிய நேர்மறை மதிப்பும் ஃபெரோ காந்தங்களுக்கு மிகப்பெரிய நேர்மறை மதிப்பும் இருக்கும். சுருக்கமாகச் சொன்னால் டயா காந்தங்கள் விலக்குகின்றன, பாரா காந்தங்கள் மென்மையாக ஈர்க்கின்றன, ஃபெரோ காந்தங்கள் வலிமையாக ஈர்க்கின்றன. பொருட்களின் அணு அமைப்பே இந்த மாற்றங்களுக்கு காரணமாகிறது. இப்போது உங்களுக்கான கேள்வி: கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது வலிமையான ஈர்ப்புத் தன்மையைக் காட்டும்? நீர், அலுமினியம் அல்லது நிக்கல்? சரியான விடை நிக்கல், ஏனெனில் அது ஒரு ஃபெரோ காந்தப் பொருள். இந்த காந்த பண்புகள் மின் மோட்டார்கள் முதல் மருத்துவத் துறையில் பயன்படும் எம்ஆர்ஐ ஸ்கேன் வரை பல இடங்களில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. காந்தவியல் பற்றிய அடிப்படை புரிதல் நவீன தொழில்நுட்பத்திற்கு மிகவும் அவசியம். காந்த பண்புகள் குறித்த இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி. இந்த காணொளி விஷன் சால்வ் AI மூலம் உருவாக்கப்பட்டது.